Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு பீட்ரூட் க்ளோ சீரம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஜிவிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட் க்ளோ சீரம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். First beetroot, vitamin E capsule, aloe vera gel. First beetroot வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த கிரேட் பண்ணி வச்சிருந்த பீட்ரூட்டை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பீட்ரூட் வந்து நம்ம பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. நம்ம ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் பீட்ரூட் ரொம்பவே யூஸ் ஆகுது. பீட்ரூட்டை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும். நெக்ஸ்ட் நான் இந்த பீட்ரூட் ஜூஸில் ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஆலிவேரா லீஃப் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். டூ ஸ்பூன் பீட்ரூட் ஜூஸில் நான் 1 ஸ்பூன் வந்து ஆலிவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆலிவேரா ஜெல் கூட நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நான் அதில் வைட்டமின் இ கேப்சூல் 1 ஆட் பண்ணிக்கிறேன். வைட்டமின் இ கேப்சூலோட எட்ஜை வந்து கட் பண்ணி அதில் இருக்க ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வைட்டமின் இ கேப்சியூல் நம்ம ஸ்கின்னை நொரிஷ் பண்ணவும் அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பீட்ரூட் க்ளோ சீரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்ரூட் க்ளோ சீரம் வந்து நம்ம ஸ்கின்னை க்ளோவாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் சன்டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சீரமை கொஞ்சமாக எடுத்து நம் ஃபேஸில் நெக்கில் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜென்டில் ஒரு மசாஜ் கொடுங்க. இது வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். இந்த சீரமை வந்து நைட்டில் யூஸ் பண்ணால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி பண்ணிகிட்டே வந்தால் ஃபேஸ் வந்து நல்லாவே க்ளோ ஆகும். இந்த பீட்ரூட் ஃபேஸ் சீரம் வந்து நீங்கள் 15 to 20 days வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye bye from Elakkiya. Thank you.